மிஸ்டர் ஓல் ராமணன் சொல்லிட்டு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உயிர் இருக்குது, உயிரை காட்டுவாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒயரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவோட இன்ஜின். ஸோ ஜாவோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒயரிங் கிட்ட இங்கே வச்சுருக்கோம். ஜாவோட இன்ஜின்லாம் இங்கே இருக்குங்க. மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிட்ட ஒருத்தர் அவர் காப்பாற்ற. ஐயரு முட்டுல மாமி முத்தரமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. டேங்க், இந்த டேங்க் வந்து மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 12,000 ரூபா பக்கம் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓனாக பண்ண ப்ராஜெக்ட் தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவுட்புட் வரப்போகுது. இங்கே இருந்துச்சு, இது ஃபுல்லாக டென்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி சைடு ஃப்ரேமு, அங்கே ஒரு ஃப்ரேமு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. தம்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல் வந்துருக்கு. இன்னும் இதெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கு. இங்கே இருக்கு, பார்க்கலாம். சந்திரு விளையாடு சந்திரு. ஐயோ உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஓனரே என் வேலை இதான் ஓனரு. என்ன ஓனரை திட்டுறீங்க? இது தேய்ச்ச பொருள், இது தேய்க்காத பொருள். ஸோ ஒவ்வொன்றா தம்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஓட்டை இருக்குது. இதுன்னு தேய்ச்சாதான் தெரியும் ஓட்டை இருக்கா. புள்ளி அங்கங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த இந்த மாதிரி தெரியுதுதா, அந்த கோடு கோடா. ஸோ இந்த கோடு 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் குடிக்கிறோம். ஸோ 24 ரூபா வச்சுக்கோங்க. பட் அதே 20 ரூபாய்க்கு பார்சலில் வேணும் 4 பேர் குடிக்கலாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. கழுவிட்ட என்னாச்சு? என்ன பண்ணுது? இந்த என்ன கொஞ்சம் இப்போ சூப்பரா என்ன போடா மயிரு. ஐயா போய் கழுவு வாய் பேசுது வருது. என்ன சந்திரு விளையாடு சந்திரு. ஐயோ துணியை ஊட்டிட்டான். வாய் பேசிட்டு எடுத்து எனக்குலாம் வச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் லேயராக பார்த்தீங்கன்னா ரெட் ஆசிஸ் தாங்க ஏற்றிருக்கோம். இப்படி பார்த்தீங்களா? ஸோ வந்து ஃப்ரண்ட் மர்கார்டு, பேக் மர்கார்டு, சைடு ஷீல்டு இது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சைடு ஷீல்டு ஒன்று இருக்குது, டேங்க்கு. ஸோ நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது, அதான் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சாச்சு, அடிச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 நாள் to 4 நாள் ஃபுல்லாக காய விடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா காய விட்டோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேமர் ஏற்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அடுத்தது தேய்க்கணும், காய வச்சு நல்லா தேய்க்கணும். இதுலேயே தெரியுதுங்க, இங்கெல்லாம் பட்டி வைக்கணுங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது பார்த்தாவே. ஐயோ, ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குட் மார்னிங். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டு போஸ்ட் ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணியாச்சு. எப்படிங்க எல்லார் வீட்லேயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம வீட்லேயும் வந்து வளர்த்த வீடு இல்லை. ஸோ வந்து அதனால் ஹேர் கட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு காட்டுறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜாவாவோட ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. சீரியஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப 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 ஈஸியாக இருக்குன்னு சொன்னது ஆசையாக தான் இருக்குது. பட் ஈஸியாலாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஏன்னா வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் தனிப்பட்ட முறையில் நான் நல்லாவே பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஷ்டமாகவே மட்டும்தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீல் மெட்டீரியல், அதாவது இரும்பு பொருட்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னடா சந்துரு இடம்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதாங்க நம்ம புது செட்டப். அந்த பைக் செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் வருஷமாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நிறையா அது பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஓடு போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து சும்மா தாங்க வச்சுருந்தோம். நாங்கள் இங்கே என்ன பண்ணுறதுன்னா கோழி தாங்க வளர்த்துக்கிட்டு இருந்தோம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதாங்க செட்டப். ஆக்சுவலாக என்ன சொல்லுங்கள், இங்கே ஃபுல்லாக கோழி இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீடிங் செட்டப் அது நிறைய வச்சுருந்தோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோழி இருக்குந்தா நிறைய எல்லா கோழி காலி பண்ணிட்டோம். இவன் மட்டும் இன்னும் கைமா ஆகாமல் இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் கைமா ஆக்கிட்டோம். இவன் மட்டும் கைமா ஆகாமல் இருக்கான். ஸோ ஒரு ஜோடி இருக்குது. ஸோ கனகநாத் ஒரிஜினல் வந்து ஒரு சேவல் ஒரு விடை, அப்போ சிரிஞ்சிட்டு ஒரு விடை மட்டும் தாங்க இருக்குது. மீது எல்லாமே நம்ம காலி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ என்னென்ன ஜாவால இப்போ என்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, நான் இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு காட்டுறேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஓனரே என் வேலை இதான் ஓனரு. என்ன ஓனரை திட்டுறீங்க?
ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் ரெட் ஆசஸ் அடித்தோம். ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃப்ரேமில் ரெட் ஆசஸ் இருக்கோம், ரெட் ஆசஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரேம் அடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரேம் அடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தோன்னா, இப்போ ஒரு பட்டி ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ பட்டி ஒர்க்லாம் பார்த்துட்டு, ஸோ இது வந்து தேய்ச்ச பொருள், இது தேய்க்காத பொருள். ஸோ ஒவ்வொன்றா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு எல்லாம் காய வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னா அது என் தம்பியை சொல்லுவான். நீங்களே கேளுங்க தம்பி. தம்பி சொல்லலாம். என்ன பிரச்சனை ஆச்சுன்னு நீ சொல்லு, நான் சொல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. என்னது? ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்லு, என்னாச்சு சொல்லு, நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம கத்துக்கிறது தானே. அந்த லைட்டா ஓட்டையும் வந்துச்சு. லைட்டா ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஓட்ட பார்த்தீங்கன்னா வந்து இதில் மட்டும் தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி இந்த டப்பாவில் வந்து லைட்டாக ஓட்டை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஓட்டை இருக்குது. இதுன்னு தேய்ச்சாதான் தெரியும் ஓட்டை இருக்கா இல்லையான்னு. அப்படின்னு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு இந்த இடத்துலங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டேங்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி தேய்ச்சாச்சு, ஃபுல்லாக தேய்ச்சிட்டு திருப்பியும் பட்டி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழி அங்கங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாதிரி தெரியுதுடா, அந்த கோடு. ஸோ இந்த கோடு வந்து அதிகமாக இருக்கனால திருப்பியும் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பார்த்துருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேஜராக இருந்தனாலும் நல்லா பேட்ச் ஒர்க் அங்கங்கே பார்த்துருக்கு, பட் ஃபினிஷ் ஆகலைன்னும். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவனுக்கும் புதுசு, நம்மளுக்கும் புதுசுங்க. நான் உண்மையை சொல்ல போனால் இது வரைக்கும் நான் பட்டி ஒர்க்கே பார்த்தது கிடையாது, எனக்கு பார்க்கவும் தெரியாது. ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் நாலேஜ் இருந்தனால பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு சொல்லி சொன்னோம். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாங்கள் என்ன நினச்சா பட்டி வச்சு இழுத்தா கரெக்டாக வந்துடும் நினச்சோம், பட் அப்படி இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டி வச்சது கரெக்டாக வைக்கலினா வந்து அது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருமாம்மா. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வாங்கினதே கொஞ்சம் பிராண்டடாக தான் வாங்கினோம், ரொம்ப பிராண்டெலாம் இல்லை. நாங்கள் வாங்கின பட்டி பாக்ஸ் தாங்க வாங்கினோம். ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் தான் வாங்கினோம். ஸோ ஓரளவுக்கு இது வந்து பிராண்டு தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டி வச்ச கம்ப்ளைண்ட் தான் இத்தனை கம்ப்ளைண்ட். ஸோ இந்த கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா இங்கே சொன்னது. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்டி வச்சதில் வந்து அந்த கரெக்டாக நாங்கள் அந்த ஹார்னர் சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா பட்டி வந்து வந்து காயில். ஸோ இப்போ நகை உள்ளே போகலையா, இப்போ நகை அழுத்துறேன், நகை உள்ளே போகலையா. பட் இது எப்படி இருந்துச்சுன்னா 4 நாள் காஞ்சதுக்கு அப்புறம் கூட அழுத்துற நகை உள்ளே போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா இதுலேருந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அந்த நீட்டாக எல்லாம் இப்போ பட்டி வச்சது பழசு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் திருப்பி பட்டி ரைட் வச்சோம். சேம் அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்டி வச்சது ஒழுங்காக இல்லைனால திருப்பி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வச்சோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீ ஒர்க் பண்ணியிருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக ரீ ஒர்க் என்னன்னா, இது நல்லா தான் இருந்துச்சு, பட் கோடு இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி காட்டுறேன்னா, இங்கே தெரியுது ஒரு பள்ளம் மாதிரி தெரியுதுங்களா, சின்ன பள்ளம். இந்த மாதிரி பள்ளம் வந்து இது ஃபுல்லாக அங்கங்கே இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி எல்லாம் பள்ளத்தில் கேட்டதெல்லாம் திருப்பி ரீ ஒர்க் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி இது ஷேப் கொண்டு வரலாங்கிறதுக்காக ரீ ஒர்க் பண்ணியிருக்கு. அப்புறம் மர்காடு உண்மையாலுமே எங்களுக்கு அது மர்காடே வேஸ்ட் தான் சொல்ல போனால். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒடுக்குனா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, குறைஞ்சி ஒரு 100 ஒடுக்கு இந்த மர்காடில் இருக்கும். ஸோ பட்டி வச்சு நேராக இழுத்துட்டோம், திருப்பி அங்கே ரீஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி தேய்க்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. இங்கே ஒன்று இருக்குது, ஸோ இங்கே 3 பொருள் இருக்குது. திருப்பி பார்த்தீங்களா இந்த பொசிஷன் இந்த பொருள் இருக்குது. இதெல்லாம் பட்டியே வைக்க வேண்டாம், நான் அடியில் போகிற பீஸுக்கு ஒன்றா ஷேப் கொண்டுறேன், அதை கொண்டுறேன்னு பச்சான். எனிவே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு அந்த டேங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பட்டி வச்சு எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீட்டாக ஃபியூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இது இன்னும் அடுத்து பிரேமர் தான் தெரியும் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. வந்து ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்கு. ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இழுத்து தள்ளுதுங்க. ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே நம்ம ஆரம்பிச்சாச்சு, நம்ம கை வச்சுட்டு அது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஒன்று பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் பட்டி வச்சது சின்ன கம்ப்ளைண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பட்டி டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வச்சு இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டலாக வச்சிருக்க பட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டு தேய்ச்சி சர்ஃபேஸ்லாம் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம். அடுத்தது பிரேமர் ஏற்றி பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ப்ராசஸில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ஒன்று தான். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டீ வாங்க போகிறோம். ஸோ டீ வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக டவுட்டே இருக்குது. நாங்கள் 20 ரூபாய்க்கு அங்கே குடிக்க ஒரு டீ 10 ரூபா, 2 பேர் குடித்தா டீ வந்து 20 ரூபா ஆகுதுங்க. அங்கே குடித்தா பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபாய்க்கு 2 டீ குடிச்சு வந்துடும். பட் அதுவே பார்சலாக வாங்கிட்டு வந்தால் இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அது இன்றைக்கி நம்ம செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக ஜாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சீரியர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம லோக்கலில் இருக்க எல்லா டிரைவ் நைட்டுக்கு எல்லாமே சீரியர் போவேன். அப்புறம் அதை விட்டு ஆர்க்ஸி தான் மேக்ஸிமம் ரொம்ப பிடிச்ச வண்டியும் சரி, நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற வண்டியும் சரி. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 20 ரூபாய் டீ வாங்கிட்டு வந்தோம், 2 கப்பு ஊற்றிட்டோம், இன்னும் ஃபுல் டீ இருக்குது.
ஸோ வந்து ரவுண்ட் 1 வாங்க ஆரம்பிக்கலாம். தம்பி ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், அவன் தான் மாடு மாதிரி வேலை செய்யலாம். மாடு வேலை செய்யாது, சாப்பிடும். டைலாக் வேறு. இவன் தான் எடிட்ரு, அதனால் இவன் இருக்கிறது போட்டுக்கலாம். ஸோ ரவுண்ட் 1 ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கலாம். ஸோ 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் குடிக்கிறோம். ஸோ 24 ரூபா வச்சுக்கோங்க. பட் அதே 20 ரூபாய்க்கு பார்சலில் வாங்கினா 4 பேர் குடிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போவாங்க. வாங்க நம்ம ஜாவா விளையாட ஆரம்பிப்போம்.